பரந்தூர் ஏர்போர்ட் அந்த சைட் இதுல ஜி2 வந்து எத்தனை அக்விசிஷன் பண்ணி வச்சிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க சார்? கரெக்ட் சார். இது வந்து 2025 ஜனவரி அப்போ இப்ப இருக்க அவரோட முதலமைச்சர் வந்து அங்க போகும்போது 2 நாள் முன்னாடி இதே மாதிரி சோசியல் மீடியால ஒரு நெரேட்டிவ் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, பரந்தூர் பன்னூர் சுற்றி உள்ள ஒரு 3-4 கிராமத்துல ஜி2க்கு 900 ஏக்கர் லேண்ட் இருக்கு. அதுக்காக தான் திமுக கவர்மெண்ட் வந்து பரந்தூருக்கு இந்த ஏர்போர்ட்டை புஷ் பண்ணி கொண்டு வருது. அதுக்கு அந்த நியூஸ் வந்த அடுத்த நாள் காலையில நாங்க ஒரு ட்வீட் பண்ணிருக்கோம். இது நேத்து கூட ரீட்ரோல் ஆச்சு. இந்த ட்வீட் பண்ணிட்டு மதிய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்க பர்சனலாவே ஒரு லெட்டரும் வச்சோம். நாங்க வச்சது இதோ இதில் இருக்கு. ஒரே நிமிஷம் பாருங்க. இது வந்து இப்ப எழுதுறது இல்லைங்க, இன்னைக்கும் இதுக்கு நான் ரெடியா இருக்கேன். யாரு பேசினாங்க, என்ன பேசினாங்க, எப்படி பேசினாங்க, அதுக்கு என்ன பதில், அதை வேணா நான் திரும்ப சொல்லணும்னா நானே சொல்றேன். ஒரு வாட்டி பாத்துருக்கேன் சார். பரந்தூர் பக்கத்திலேயோ பரந்தூர் பன்னூர் அது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு 10 கிராமம் கூட எடுத்துக்கோங்க. எனக்கோ என் குடும்பத்துக்கோ இல்ல என் பிள்ளைங்களுக்கோ, அவங்க சின்ன பசங்க இல்ல என் குரூப் கம்பெனி, எனக்கு 80 கம்பெனி இருக்கு. ஏன்னா ஒரு கம்பெனிக்கும் லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் படி இவ்வளவு லேண்ட் வைக்கணும்னு இருக்கு. அஸ் அ லேண்ட் பேங்கர் அதை ரூலை கரெக்டா ஃபாலோ பண்றவன். எந்தாவது ஒரு கம்பெனிக்கு 1 சென்ட், ஏன் 1 சதுரடி லேண்ட் இருக்குன்னு நீங்க இல்ல யாரு ப்ரூஃப் பண்ணாலும் அவங்க பேர்ல இலவசமா நான் எழுதி கொடுத்துறேன். எனக்கு இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல என் கம்பெனிக்கு இருக்குன்னு சொல்லுங்க, என் குரூப் கம்பெனிக்கு இருக்கு, எங்க அப்பா மாமனார் மாமியார் யாருக்காவது, எனக்கு சம்பந்தப்பட்ட தங்கச்சிக்கு மாப்பிள்ளைக்கு, என்ன மாப்பிள்ளை, என் மாப்பிள்ளை, என் தங்கச்சி புருஷன், அதை சொல்லிடுறேன். யாருக்காவது இருந்தா சொல்லுங்க, நான் வந்து இலவசமா எழுதி கொடுத்துறேன். அதிகப்படுத்துறதுக்காக அங்க இருக்கிற ஒரு லோக்கல் பீப்புளை பிடிச்சி அவங்களுக்கு நீங்களே காசை கொடுத்து அந்த லேண்டை வாங்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ வந்து 3 மடங்கு ஏற்றி மார்க்கெட் பிரைஸை வந்து லோனுக்காக கொண்டு போறீங்க அப்படின்ற மாதிரி அக்விசிஷன் உங்க மேல வைக்கப்படுது. சார், நான் வாங்கியிருக்கிற இடத்துல நான் ஃபுல் வெயிட் கொடுத்து நான் வாங்கினது 3வது பர்சன் கிட்ட இருந்து பரம்பரையா இல்லாம இல்ல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இல்லாம 3வது பர்சன் கிட்ட இருந்து நான் வாங்குறதுக்கு 1 வாரம் முன்னாடி 1 மாசம் முன்னாடி தான் நடந்திருக்கணும், அட்லீஸ்ட் 3 மாசம் முன்னாடி. அந்த மாதிரி ஒரு லேண்ட் நான் வாங்கினேன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்டே உங்க பேர் எழுதி கொடுத்துறேன். கொடுங்க கொடுங்க. எனக்கு நான் பண்ற இடத்துல கைட்லைன் வேல்யூ ஜாஸ்தி ஆகும். ஏன் அப்படின்னா நான் 10 கோடிக்கு வாங்குறேன்னா 10 கோடி நான் வெயிட்ல கொடுத்து வாங்குறேன், நான் பேங்க்ல கடன் வாங்கி கொடுத்து வாங்குறேன். 10 கோடி கூட நான் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறேன். நான் அதை 15 கோடிக்கு விற்கிறேன். நான் பிளாட் போட்டு ஃபுல் வேல்யூ செக்ல வாங்குறேன். கேஷ் நான் வாங்க மாட்டேன்னு தெருவா எழுதி வச்சிருக்கேன். சோ நான் கேஷ் வாங்க மாட்டேன்னு சொல்லும் போது கஸ்டமர் 10% 15% கொடுத்துட்டு எங்கிட்ட பேங்க் லோன்ல வாங்குறாரு. அவர் ஃபுல் வேல்யூல ரெஜிஸ்டர் பண்றாரு. ஸ்டேட்டுக்கு ரெவன்யூங்க. என்னால என்ன நஷ்டம்? நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி ரெவன்யூ இது வரைக்கும் நான் கட்டினதுன்னு எடுத்தீங்கன்னா ஒரு 3000 கோடி இருக்கும். நான் கட்டினதும் என் கஸ்டமர் கட்டினதும். எந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி ஃபுல் வெயிட்ல எங்களை மாதிரி டிரான்சாக்ட் பண்ணி 3000 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிருக்கு நீங்க காட்டுங்க இவ்வளவு வருஷம் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில. அப்ப என் மேல அக்யூஸ் பண்ணதானே சொல்லுவாங்க. 70% கேஷ் 30% செக்ல போற மார்க்கெட்ல 100% செக்ல பண்ணா என்ன எப்படிங்க வாழ விடுவாங்க? இது மாதிரிதான் அக்யூஸ் பண்ணுவாங்க.